ஹாய் உறவுகளே, வெல்கம் டு ஜஸ்ட் மிஸ் டூ கே பிரீத்தாவோட யூடியூப் சேனலுக்கு. கீழே வெற்றிகரமாக முலாம் பஞ்சு எடுத்துகிட்டு இருந்தாங்களா, எடுத்து முடிச்சுட்டு அப்படியே மேலே அப்பா வந்து இது பண்ணிகிட்ருக்காரு. காட்டுறேன். அப்பா வந்து இப்போது மேலே மாங்காய் எடுத்துகிட்ருக்காரு. நான் அப்போது காலைல மாங்காய் எடுக்க தான் வந்தோம். தெரியுதா உங்களுக்கு? ரேட்டு போகவே இல்லை. கிலோ 8 ரூபாலாம் போகுதுங்க. ரொம்ப கடினமாக இருக்குது. எங்கள் ஊர் சைட்டு இந்த நம்ம ஃபுல்லாட்டுமே விவசாயிகள் எல்லாமே ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கும். அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு இருக்கு. பார்த்தீங்களா மாங்காய்லாம் இன்னும் அறுவடைக்கு வந்துருச்சு. இன்னும் பிடுங்காமல் வச்சுருக்கேன். ஏன்னா ரேட்டு போகலை. ரேட்டே இல்லைன்னும் போது எப்படி நான் விற்று சேல்ஸ் பண்ணுறது? கையில் இங்கே இந்த இது கூலி கொடுத்தது கூட காசு இல்லாமல் இருக்குது. களவெட்டு கூலி கொடுத்தது, மருந்தடிச்சதுக்கு கூட காசு இல்லாத மாதிரி இருக்குது. யாருங்க அப்படி அப்படியே மரத்தில் நிற்கிது. காக்கா குருவியெல்லாம் பிடுங்கி சாப்பிட்டுட்ருக்கு. இன்னும் நாங்கள் விற்பனைக்குன்னு எதுவும் எடுக்கவும் இல்லை, எதுவும் பண்ணவும் இல்லை. அப்படி அப்படியே மரத்துலேயே விட்டுருக்கோம். பழுத்து பழுத்து அது வாட்டுக்கு கீழே தான் விழுகுது. சில பேர் பிடுங்கி கீழே கொட்டவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி ஐயம்பாளையத்தில் மீட்டிங்குன்னு சொல்லியிருக்காங்க. கூட்டம் போட்டு பேசுகிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது இதை பதப்படுத்துறதுக்கான மிஷினுக்கு மட்டும் இது பண்ண, அது எத்தனை பேர்த்துக்கு அது செட் ஆகும் தெரில. அப்படியே மரத்துலேயே பழுத்து தொங்குது பாருங்கள். மரத்துலேயே பழுத்து தொங்குதா? என்ன பண்ணுறது? விலைவாசி இல்லை. பிடுங்கிட்டு போனோன்னு வச்சுக்கோங்க. பிடுங்கி இங்கேருந்து ட்ரெயிலேருந்து பேக் பண்ணி கொண்டு போகிறோம். இங்கேருந்து பேக் பண்ணி கொண்டு போகிற அந்த பெட்ரோல் காசு கூட கை கிடைக்கிறதில்ல. அப்போ இதுக்கு முன்னாடி அடுத்த அந்த மாமரத்துக்கு மட்டும் கிட்டத்தட்ட 3 மருந்து 4 மருந்து அடிச்சிருப்பாங்க. அது தண்ணி விட்டது, களை விட்டு கூலி, எதுக்குமே இல்லாத மாதிரி இந்த டைம் ஆகிப்போச்சு. எங்கள் ஐயம்பாளையம் பட்டிவீரன்பட்டி ஐயம்பாளையம் மருதாநதி சைட்லேருந்து மாங்காய் போச்சிருக்கு அத்தனை பேர்த்துக்குமே. இங்கே பாருங்கள், விளைஞ்சிருச்சு, பயங்கரமாக விளைஞ்சிருச்சு. ஆனால் விலைவாசி இல்லாமல் மரத்தில் அப்படியே விட்டு அப்படியே அழுகி நிற்கிது மாங்காய். இது கல்லாமாக்காய், இங்கிட்டு இருக்கிறது காசாக்காய். நெக்ஸ்ட் அறுவடை காசாக்காய் தான் எடுக்கணும். இது காசாக்காய். அம்புட்டு மாங்காயும் கீழே கிடக்க வருங்க. இங்கே வருங்க, அம்புட்டும் இப்படியே கீழே கிடக்கு. பார்க்கும் போதே மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது. என்னத்தை சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. இந்த கவர்மெண்ட்டு தான் ஏதாவது எங்களுக்கு உதவி பண்ணணும். இங்கே பாருங்கள், அத்தனை மாங்காவும் கீழே தான் கிடக்கு. இது நெட்டு ஃபுல்லாட்டுமே மாங்காவாக கிடக்குருங்க. விவசாயிகளுக்கு பார்த்து நீங்கள் தான் கருணை பண்ணணும். என்ன சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஒவ்வொரு விவசாயியோட நிலைமையும் இப்படி தான் இருக்குது. ஃபுல்லாக விளைஞ்சிருச்சு, எல்லாமே விளைஞ்சிருச்சு. இப்படி வீணாக கிடக்கு எல்லா மாங்காவும். நம்ம வீடியோவை பார்க்குற சொந்தங்கள் இருந்தீங்கன்னா சரி, கண்டிப்பாக வாங்க, நம்ம தோட்டத்துக்கு வாங்க, மாங்காவை எடுத்துகிட்டு போங்க. என்ன பண்ணுறது, விலை இல்லை. என்னம்மா என்ன பழம்? சரி சரி. எங்கள் அம்மா கீழே சாப்பிட்டுட்டு இருக்காங்களா, சாப்பிட்டுட்டு இருக்கனால எங்கள் அம்மாவுக்கு வந்து மேலே வந்து சீமத்தண்ணி காயின்னு சொல்லி ஒரு காய் இருக்குது. அந்த சீமத்தண்ணி காயில் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எங்கள் அம்மா அதனால் அந்த காயை வந்து எடுத்துகிட்டு வா அப்படின்றாங்க. டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் சீமத்தண்ணி காய். அந்த மரத்தை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எங்கள் அப்பா எங்கே காட்டுக்குள்ளே எங்கே கொண்டு வந்து பைக்கை நிப்பாட்டிருக்காரு பாருங்களே. காட்டுறேன். இந்த காய் என்ன காய்னா, இந்த மாங்காய் மரம் வந்து ஊறுகாய்க்கு போடுவாங்களே, ஊறுகாய் மாங்காய். பைக்கு தெரியுதா? எங்கே கொண்டு வந்து வண்டி நிப்பாட்டியிருக்காரு. மேலே எங்கள் அப்பா வந்து மாங்காய் இறக்கிக்கிட்டு இருக்காரு.
செந்துரா காய் வைக்கிட்டு இருக்காரு. இது ஃபுல்லாமே காசாக்காய். அப்படியே மேலே போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், சீமத்தண்ணி காய் கேட்கும். இப்போ கூட்டுப்பார் சீமத்தண்ணினா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா என்னன்னு தெரில. மண்ணெண்ணெய் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்மெல் அடிக்கும். அப்படியே மேலே போகணும். இதில் ரொம்ப மூச்சு வாங்குது. பார்த்து மெதுவாக போகும், முள்ளு இருக்கும். இது வந்து ராசவளம் சப்பட்டை. இது வந்து ராசவள சப்பட்டை. சீமத்தண்ணி காய் பா அங்கிட்டு இருக்கீங்களா? நான் இந்த சீமத்தண்ணி காய் பிடிங்கிட்டு போகலாம் வந்தேன். வேறு லெவல் டேஸ்ட். மண்ணெண்ணெய் இருக்கும் பார்த்தீங்களா, மண்ணெண்ணெய் மாதிரி ஸ்மெல் அடிக்கும். சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். சரி, அம்மாவுக்கு பிடிங்கிட்டு போயிட வேண்டியது. இங்கே ஒரு பழம் இருக்குதுங்க. இது அப்புறம் இப்படி அமைக்கி பார்க்கணும் காதுகிட்ட வச்சு. கொச்சக்குன்னு சத்தங்கிடுச்சுன்னா உள்ள புழு இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா இது நல்லா இருக்குன்னு அர்த்தம். இதில் மோஸ்ட்லி புழு வைக்காது, அதனால் நம்ம எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. நான் வரேன்ப்பா. அம்மாவுக்கு இந்த சீமத்தண்ணி காய் கேட்டுச்சுப்பா. சீமத்தண்ணி காய் பிடிங்கிட்டு கடிச்சு கரைக்கு வேணுமா? அங்கே இருக்கா? இந்த வரேன். அங்கேயும் பழம் இருக்கான், அங்கே போய் பார்த்துட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம்.